நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், அந்த பகுதியிலிருந்து, அதாவது மருத்துவமனை வளாகத்தில் இருந்து அந்த நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது பற்றி நோயாளிகள் சொல்வது என்ன? நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையில நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உள்நோயாளிகளும் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த பகுதியில தற்போது தெருநாய்களினுடைய தொந்தரவானது அதிகரித்து வருகிறது. அவசர சிகிச்சை பிரிவு, அதே போல ஸ்கேன் எடுக்கும் மையம், எக்ஸ்ரே பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த நாயுடைய தொந்தரவானது அதிகமாக காணப்படுகிறது. அந்த வளாகம் முழுவதுமே நாய்களின் தொந்தரவு காணப்படுவதால நோயாளிகளும் அவர்களோடு இருப்பவரும் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். நாய்கள் சுற்றி திரியும் போது ஒரு நாய் சண்டையிட்டுக் கொள்ளும் போது நாய்களின் மீது பாய்வதால அங்க இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. அச்சத்தின் காரணமாகவே அப்பகுதியில் வந்து நோயாளிகள் உதவி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே தெருநாய்களின் தொந்தரவு காரணமாக பலமுறை நோயாளிகள் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர், மாநகராட்சி உள்ளிட்ட இடங்களுக்கு தகவல் தெரிவித்த போதிலும் கூட அந்த நாய்களை பிடித்து கருத்தடை மட்டுமே செய்து இதே பகுதியிலேயே மீண்டும் விட்டு விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. பல நாய்கள் வந்து அந்த நோய், அதாவது அந்த கருத்தடை செய்த அந்த பாதிப்பு ஏற்பட்டு தோல் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல நோய் பாதிக்கப்பட்டு தோள்கள்லாம் மிகவும் மோசமான நிலையில அப்பகுதியில் சுற்றி வருவதால சுகாதார சீர்கேடு உள்ளிட்டவைகள் எழுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. நோயாளிகள் அப்பகுதியில் இருப்பதற்கே மிகுந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் அப்பகுதி மக்கள் வந்து அங்கிருந்து தினத்தும் நாட்களை வந்து கழித்து வருவதாக நோயாளிகளின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.